Hey guys, welcome to our channel. In this video, we will full cut work. So, this is number 3 different types of cut work. So, in the video, if this video is useful, please subscribe and click the bell icon. Now, video. So, first, we outline chain stitch. This is chain stitch. Full design complete. நம்ம இங்க செயின் ஸ்டிட்ச் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அப்புறமா இந்த செயின் ஸ்டிட்ச் மேலே நம்ம வந்து zigzag ஸ்டிட்ச் போடணும். ஸோ zigzag ஸ்டிட்ச்னா ஒன்றும் இல்லை, அந்த செயின் ஸ்டிட்ச் போட்டிருக்கோம்ல அதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிட்ச், அதுக்கப்புறமா ரைட் சைடு ஒரு ஸ்டிட்ச், இதே மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு இங்கே 3 லீஃப் போட்டிருக்கோம்ல, அதில் ஒரு லீஃபும் நம்ம ஒரு டைப் ஆஃப் கட் ஒர்க் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக zigzag ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோடு விடுறதுனாலும் விடலாம், நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு இந்த லீஃபை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே கட் ஒர்க் பண்ணும்போது கட் ஒர்க்குக்கு வெளியே எல்லா டிசைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கட் ஒர்க் பண்ணுறதை நம்ம லாஸ்ட்டாக நம்ம வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது மற்ற 2 லீஃப்க்கும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த 3 லீஃப்க்குமே நம்ம வேறு மாதிரி தான் கட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லீஃப்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லீஃப்க்கு நான் இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி எடுத்து கட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஊதுபத்தி இல்லைன்னா நம்ம மஸ்கிட்டோ காயில் கூட யூஸ் பண்ணலாம். மஸ்கிட்டோ காயில் வந்து பெரிய டிசைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு மஸ்கிட்டோ காயில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன லீஃப் டிசைன் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அகர்பத்தியை யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஹோல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம zigzag ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அந்த zigzag ஸ்டிச் வரைக்குமே இதை நல்லா கொண்டு போய் நம்ம ஹோல் க்ரியேட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், நெருப்பு வேறு கிளாத்தில் பட்டுருச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அகர்பத்தி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது இதில். ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கும்போது அங்கங்கே லைட்டாக நமக்கு அந்த நெருப்போட அந்த ஆஷ் வந்து தெரியும், அங்கங்கே கொஞ்சம் கருப்பாக, ரொம்ப தெரியாது, லைட்டாக தெரியும். இப்போ நமக்கு அது கூட தெரிய வேண்டாம்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போது பண்ணுற மாதிரி அகர்பத்தி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லீஃப்க்கு நான் zigzag ஸ்டிச் எதுவுமே போடல, வெறும் ஒரு செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம அகர்பத்தி யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக அந்த செயின் ஸ்டிச் ஒட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கொஞ்சம் வெளியே கிளாத் விட்டுட்டு நம்ம வந்து அகர்பத்தி யூஸ் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வெளியே வந்து கிளாத்தை விட்டுட்டு நம்ம அகர்பத்தி யூஸ் பண்ணணும். இப்போது இதுக்கு மேலே நம்ம zigzag ஸ்டிச் போட்டால் நமக்கு வந்து அந்த ஆஷஸ்லாம் வெளியே வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி போட்டோன்னா அதே தான், லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா ரைட் சைடு ஒரு ஸ்டிச், இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும்.
ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டதும் நான் அதே மாதிரி எப்பவும் போல் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு இந்த செகண்ட் லீஃபை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போது தேர்ட் லீஃப்க்கு வந்து நம்ம நெருப்பு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குது, ரிஸ்க்காக இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா தேர்ட் மெத்தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரேமை டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும். ஸோ இந்த ஃபேப்ரிக் க்ளூவை நம்ம எங்கே கட் பண்ண போகிறோமோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஸோ இந்த க்ளூவை உள்ளே மட்டும்தான் அப்ளை பண்ணணும், வெளியெல்லாம் அப்ளை பண்ணால் அது ஒரு மாதிரி அந்த பேட்சஸ் மாதிரி விழுந்துடும். ஸோ உள்ளே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா காய விட்டுருங்க. ஸோ இது ஃபுல்லாக நல்லா அந்த ஒயிட் காஸ்ட்லாம் போனதும் ஃப்ரேமை டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது சிசர் எடுத்து உள்ளே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்லாம் எதுவும் போடலை, ஏன்னா இந்த க்ளூவே வந்து அது ஒரு சீலிங் ஏஜென்ட் மாதிரி, அது வந்து நூல் எதுவும் பிரிஞ்சு வராமல் பார்த்துக்கும். ஸோ இது கட் பண்ணும்போது ஃப்ரேமோடு வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இதை நான் ஃபுல்லாக சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதிலேருந்து நமக்கு எதுவும் நூலெல்லாம் பிரிஞ்சு வராது. ஸோ உங்களுக்கு இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அதையே ட்ரை பண்ணலாம். அண்ட் இது கீழே ஏதாவது கிளாத் அட்டாச் பண்ணணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.